ஆலயம் செல்வோம் நாம் அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது குருவாஞ்சேரி நந்திவரத்தில் உள்ள புதுப்பாளையத்தம்மன் அஷ்டபுஜ வாராகி அம்மன் திருக்கோயில். ரொம்ப ரொம்ப அற்புதமான அழகான திருக்கோயில். ரொம்ப நீட்டாக க்ளீனாக ப்ளசண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனேயே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. கோயிலில் ஒரு அரச மரம் இருக்குங்க. காற்று அப்படி தான் நம்மளை அள்ளுது. அரச மரத்து விநாயகரை வணங்கினா எவ்வளோ பலன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது. நாகாத்தம்மன் இருக்காங்க, வராகி அம்மன் இருக்காங்க, அஷ்டபுஜ வாராகி அம்மன் இருக்க திருக்கோயிலுங்க இது. வராகி அம்மன் யாருன்னா நமக்கு வெற்றியை தருவோங்க. அவங்க யார் கூட இருக்காங்க? பாளையத்தம்மனோட இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான கோயில். மனசில் எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு கவலை, தடைப்பட்ட காரியம் இதாக இருந்தால் அத்தனையும் அந்த கோயிலுக்கு போயிட்டா நிவர்த்தி ஆகுங்க. இதெல்லாம் அனுபவத்தால் சொல்கிற உண்மை தான். இந்த கோயிலில் போயிட்டு உங்கள் மனக்குறைய சுவாமிகிட்ட கேட்டு வாங்க, நல்லதே நடக்குங்க. நீங்கள் எந்த காரியத்தை நினச்சிட்டு கோயிலில் போய் சுவாமிகிட்ட கேட்குறீங்களோ நிச்சயம் இந்த அம்மன் நமக்கு அருள் புரிகிறாங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன தான் எங்கள் வீட்டில் நான் சாமி கும்பிடும்போது எடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த அம்மனை கொஞ்சம் நேரம் நின்று பாருங்களேன். உங்கள் மனசில் இருக்க எல்லா குறையும் இந்த அம்மன் கேட்டு நமக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த கோயில் போயிட்டு வர வர நமக்கு ஏற்றம் தாங்க வாழ்க்கையில். நம்ம கவலையை மற்றவங்ககிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லி பாருங்கள். நிச்சயம் கடவுள் அதை காது கொடுத்து கேட்டு நமக்கு ஒரு நல்லதை செய்வாங்க. நம்ம கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறோம்னாலே அந்த கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான். நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சி போவோம், ஆனால் போகும்போது நமக்கு வேறு கோயில்கள் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளே நினைக்கல, ஆனால் அன்னைக்கு சுவாமி நமக்கு அந்த கோயிலுக்கு அவங்கள பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கணும். கடவுளோட அருள் கிடைக்கிறது நமக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த தளத்தில் இருந்தாலும் அப்படியே மேலே மேலே நம்மளை ஏற்றி விடும். நீங்கள் கோயிலுக்கு போய் மனசார முழு பக்தியோட சாமியை கும்பிடுறவங்கள இருந்தால் உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையோட நிலை எப்படி இருந்து எந்த தட்டில் இருந்து நீங்கள் அப்படியே ஏறி வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு நிச்சயம் தெரியும். நம்ம மனசு குறைய இது எனக்கு நிவர்த்தி கொடுமான்னு சொல்லி போய் இந்த அம்மன் கிட்ட வேண்டிட்டு வந்தால் நிச்சயம் இந்த அம்மன் நமக்கு நல்லதையே செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் நமக்கு நந்தீஸ்வரர் கோயில் இருக்குது. 2 குளத்தோடு இருக்கிற ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில். இங்கே ஒரு ராம ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. நீங்கள் நந்திவரம் வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த கோயில்களை பார்க்கணுங்க. எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு ஹாஃப் டேக்குள்ளே நம்ம இந்த எல்லா கோயில்களையும் ரொம்ப நல்லா பார்த்துட்டு வந்துடலாம். பக்கத்துலேயே சீனிவாச பெருமாள் கோயிலும் இருக்குது. நீங்கள் நந்திவரம் குருவாஞ்சேரி வந்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு ரொம்ப அற்புதமான திருக்கோயிலுங்க. நீங்கள் போயிட்டு வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. நம்ம சேனலில் நிறைய கோயில்கள், நிறைய அறியப்படாத கோயில்கள், போயிட்டு வந்தால் என்ன பலன் எல்லாமே சொல்கிறோம். நிச்சயம் எல்லாரும் பலன் பெறணும். எல்லாரும் பலன் பெற்றாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பறவைங்களுக்கு உணவளியுங்க, மனக்கவலை நீங்குங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. நம்பிக்கையாக 4 வார்த்தையை அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது கூட ஒரு உதவி தாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.